அப்படியே வெளியில் பண்ணாத. ஓ எல்லா மீன் க்ளீன் பண்ண சொல்லியா? ஒரு 4 மீன் மட்டும் க்ளீன் பண்ணா ஐயா ஃபோட்டோ எடுங்க. ஒரு மீன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுப்போங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ. ஆமாம் ஃபோட்டோ எடுத்துனாரு. ரெஸ்டாரண்ட் எடுத்து அனுப்புங்க. மீன் எடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க முன்னாடியே பாருங்க. சமைச்சு தான் அதிகமாக குழம்புக்கு தான் வேணுமா? அண்ணா வீட்டில் இது வந்து குழம்புக்கு. ஓகேவா? அப்படியே இருங்க வரேன். இது குழம்புக்கு. இந்த மாதிரி ஒரு 4 மீன் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆமாம் அமுச்சு விடுங்க. ஒரு 5 இந்த கெட்ட குழம்பு நம்மளுக்கு கிடையாதுயா. பிளாக்கு வரமாட்டேன். இந்த பிளாக்கு எடுத்துருவோம். ஓகேண்ணா? அடுத்த சாப்ஸு கூட வெயிட் பண்ணுங்க. போடுவோம். குழம்பு நிறைய வேணுமாண்ணா? குழம்புக்கு நிறைய வேணுமா? நான் ஓட்ட கொடுத்துட்டேன். எப்படி பேசுறீங்க? கட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கவரில் போகிறான். போடலாம். கவர் ரெடி பண்ணிடுப்பா. தனித்தனியாக போடுங்களா? ஆமாம் 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 அப்படி தான் உங்களுக்கு கவர் தான் போட போகிறேன். நீங்கள் உள்ளத்துக்கு போட்டு நான் கவர் தரேன். அந்த கவரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க. நாங்கள் ஒரு கவர் பெரிய கவரில் போடுங்க. சின்ன குறுக்கு நம்ம புதுவாக அவர் வந்து வச்சுக்கலாம். சின்னதாக போடுறேன். கொடுக்க மாட்டாங்க. விலை அதிகம் அங்கேயே. அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சிதான் விலை அதிகம். நம்ம வஞ்சித்தால் போகாது. ஆமாம். இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸ் தான். 5 ரூபா. ஆமாம் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் எடுத்துருக்கேன். எத்தனை பேர் போனீங்க? நான் ஒரு தான் வெட்டினேன். தம்பி சைடு வெட்டி போனது. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் நாள் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம். ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் ஃபிஷ் பண்ணி இங்கேருந்து போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிடுவோம். இல்லை மீன் நம்ம இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. என்னப்பா திரும்ப கம்பமாக இருந்தேன்னா தியகம் ஒவ்வாறு வந்தியமாக ஆடுறேன். கத்தி வைக்கணும். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவோம்? அங்கே கத்தி ஏன் கத்தி அவங்ககிட்ட கத்திலாம் கிடையாது. கத்திலாம் ஸ்பீ கட்டி வச்சுருப்பாங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க தியகம் நான் கத்தி வைக்கிறேன். கத்தி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் மீன் விட முடியும். வச்சுக்கலாம்
ஏன்னா போது மாதிரி ரெண்டா இது குறுக்க போடலாமா இது இப்படியே போடலாம் இது நல்லா இருக்கும் அதை மூணு நம்மளுக்கு கவரில் போடுவோம். ஆ சரி அலைவா நம்ம இதில் கரண்ட் இருக்குல்ல அப்படியா இதை போட்டுருங்க. இது போடலாம் ஃபுல்லாக ஒரு கவரில் போட்டுங்க என்னடா இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க இது இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன் சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுங்க போடலாமா இதுலேயே வைக்கலாமா கட்ட மாத்திர செய்ய முடியும் கட்டை மாற்று வச்சுருக்கேன் பிரிட்ஜ் மேலே போகிறோம் நறுக்கு இருக்கணும் கட்டை இல்லாமல் தோசைகள் மாதிரி இந்த மேடுக்கெல்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல ஆமாம் அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசைகள் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான் எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் தைக்கிக்க இது இருவிட்டு போய்டுவாங்க கட்டை வாங்க பேக்க வச்சு ஓ எனக்கு இப்போ கரெக்டாக ஆகாதுன்னா இன்னும் வச்சு தலை இதில் காய நட்டு வேணா நான் இன்னும் ஸ்பீடாக வெட்டுவேன் கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரன் பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும் வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான் அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பொருள் கிடையாது வேலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்கு அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யுதுதான் வேலை செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இன்னைக்கு மீன் நல்லா வேலை போகுது இன்னைக்கு மீன் வேலை தான் இன்னைக்கு வேலை தான் இன்னைக்கு புரியுங்க தோசை வந்து ஒரு 200